அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை 28/10/2025. சஷ்டி திதி காலை 8 மணி வரை. அதன் பிறகு சப்தமி திதி. கீழ்நோக்குள்ள பூராடம் நட்சத்திரம் பிற்பகல் 3:45 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திராடம் நட்சத்திரம். சித்த யோகம் பிற்பகல் 3:45 வரை. அதன் பிறகு பிரபலாரிஷ்ட யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: துலா லக்னம், லக்னத்திலேயே சூரியன், விருச்சிகத்தில் செவ்வாயுடன் புதன், தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன். இன்றைய விசேஷம் வாஸ்து நாள் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? முத்து பவழம் சேகரிக்க, அணை கட்ட, நீர்நிலைகளை சுத்தப்படுத்த மற்றும் ஆழப்படுத்த, மாடு வாங்க, தற்காப்பு கலைகள் பயில நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சோறு பொங்கும் பொழுது நெருப்பை, தீயை குறையுங்கள். அதே போல மனசு பொங்கும் பொழுது வாயை குறையுங்கள். இரண்டுமே நமக்கு நல்லது தான். ஆமாங்க, சில நேரங்களில் அதிகமான சந்தோஷத்தில் அல்லது அதிகமான துக்கத்தில் நம்மையும் மீறி நாம் ஏதாவது பேசிடுவோங்க. அதையெல்லாம் தவிர்த்து விட்டு எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே, நல்லது நடந்தாலும் நல்லதுக்கு தான், அல்லது நடந்தாலும் நல்லதுக்கு தான், எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொள்வோம் என்று எங்கும் எப்பொழுதும் நடுநிலைவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், நல்லதையே செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாருங்க. ஆனால் சொந்த வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் இருக்குதுங்க. அதே மாதிரி வேற ஊரில் வேற மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. சொந்த பந்தங்கள்கிட்ட இன்னைக்கு பேசி சந்தோஷப்படுவீங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. யாருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை இரவில் தர வேண்டாம். குறிப்பாக தங்க நகைகள், வாகனங்கள் இதெல்லாம் மற்றவங்களுக்கு இரவில் தராதிங்க. நீங்களும் இரவில் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பழைய கடன் பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி விடுபட்டு போன சில நட்புகள், உறவுகள் மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தந்தை வழியில் சில உதவிகள்லாம் கிடைக்கும். பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தில் இருந்த தேக்க நிலை, மந்த நிலை மாறும். இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள், வேலை சுமைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதிகாரிகளுடைய ஆதரவான பேச்சு உங்கள் மனசுக்கு இதமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, தூற்றுவோர் துணை நிற்கப் போவதில்லை, வாழ்த்துவோர் வழிநடத்தப் போவதில்லை. கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ இல்லையோ, நாம் தனித்து நின்றால் எதையும் சாதித்து காட்டலாம். ஆமாங்க, அதனால தாங்க ஒத்தையாக நின்று எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடியவர்கள், எல்லாவற்றையும் தாக்கு பிடித்து வரக்கூடியவர்கள், எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வைத்து கொண்டு கஷ்டங்களை மறைத்து கொண்டு லாபங்களை மட்டும் வெளிப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மன அழுத்தங்களிலிருந்து இன்றைக்கி நீங்கள் விடுபடுவீங்க. ஆனாலும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:45 மணி வரைக்குமே சின்னதாக ஒரு அலைச்சல் இருக்கும், வேலை சுமையும் கொஞ்சம் இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. எடுத்த எடுப்பிலேயே ஜெயிச்சு காட்டுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் முடியாத இதெல்லாம் முடிக்கக்கூடிய வல்லமையும் அதிர்ஷ்டமும் இன்னைக்கு உண்டுங்க. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் 3:45 மணிக்கு பிறகு நலமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை செவ்வாயும் பார்க்குறாரு, புதனும் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால சொத்து பத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக பேசி முடிவெடுக்கலாங்க. அதே மாதிரி பத்திரப்பதிவு செய்கிறதோ அல்லது பாகப்பிரிவினை செய்கிறதோ அல்லது உயில் எழுதி வைக்கிறதோ அதெல்லாமே கூட உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக முடியுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சமூகத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்க, பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த தேக்க நிலை அதெல்லாம் மாறி இன்றைக்கி கொஞ்சம் லாபம் சேருங்க. உத்தியோகத்தில் அப்படி இப்படிமா தான் சிலர் பேசுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உயரதிகாரிகள் ஓரளவு உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளார கடந்த 2 நாளாக இருந்து வந்த சிக்கல்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:45 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு சீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை, கரையில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் ஒருபோதும் கடலை கடக்க முடியாது. அதனால் முயற்சி செய், முடியாதது ஏதுமில்லை. ஆமாங்க, ஒரு வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய நல்லது அல்லது நன்மை தீமை இது எல்லாத்தையும் நீங்கள் அலசி ஆராய்வீங்க. அது முடிவெடுத்துட்டிங்கன்னா அந்த வேலையை தொடங்கி அதை முடிக்காமல் விட மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் கொஞ்சம் யோசித்து விட்டு பிறகு தீவிரமாக வேலை பார்த்து எடுத்த பணியை முடிப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:45 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. அதே போல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:45 மணியிலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் கொஞ்சம் இருக்குங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்தணுங்க. வெளிவட்டாரம் இன்னைக்கு முன்ன பின்ன தாங்க இருக்கும். யாரையும் தாக்கியும் பேச வேண்டாம், தூக்கியும் பேச வேண்டாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எடுத்த எடுப்பிலேயே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு அறிமுகமாகி உங்களை புகழ்ந்து யாராவது பேசினாங்கன்னா அதை நம்பாதீங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தை ஓட்டும்போது மொபைல் ஃபோனில் பேசிட்டு ஓட்டாதீங்க. அதே மாதிரி முன்பின் அறியாதவர்களை வாகனத்தில் ஏற்றிக்கொள்ள வேண்டாம். அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல, இருந்தாலும் போட்டிகள் அதிகமாக இருக்குங்க. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் இருக்கிறதுனால
தடைகள் எத்தனை வந்தாலும் அதை தாண்டி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, சுற்றியுள்ள அனைத்தும் இருளாக இருந்தாலும் நீங்களே வெளிச்சம் என்பதனை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். ஆமாங்க, உங்களை சுற்றி எத்தனையோ சூழ்ச்சிகள் இருக்கும், எத்தனையோ விதமான சோகங்கள் இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் ஓஞ்சி போகிறதில்ல, சாய்ந்து போகிறதில்ல, மாய்ந்து போகிறதில்ல. எல்லாவற்றையும் தாண்டி உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஜீவாதார சக்தியை மேம்படுத்தி எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. சந்தோஷ செய்தியில் எதிர்பாருங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி மகனுக்கு மணமகள் தேடின்னு இருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. உங்கள் ராசிக்குள்ளார ஜென்ம குருவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சில நேரங்களில் சிடுன்னு எரிஞ்சு விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி குரு பகவானின் பார்வை ரொம்ப நல்லா இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. வியாபார வகையிலையும் இன்னைக்கு லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கிறது எப்படின்னு சொல்லி யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி வியாபார யுக்திகளையும் இன்னைக்கு நீங்கள் மாற்றுவீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் காலையிலேருந்து நல்லா இருக்குதுங்க. மதியம் 3:45 மணி வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களும் மதியம் 3:45 மணிக்கு பிறகு எதை தொட்டாலும் அது வெற்றி அடையுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்பொழுதும் உன்னுடைய நினைவில் கொண்டு வராதே. ஆமாங்க, முன் வச்ச காலம் நீங்கள் பின் வைக்க மாட்டீங்க. முடிந்து போன விஷயங்களை நீங்கள் நினச்சி பார்த்து பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. அடுத்தது ஆக வேண்டியது என்ன அப்படின்னு ஆக்கப்பூர்வமான யோசனையில் இறங்குபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியன் கொஞ்சம் நீச்ச கதியில் உட்கார்ந்துருக்கிறதுனால வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்குங்க. கொஞ்சம் கூட ஓய்வெடுக்க முடியாமல் ஓடிட்டுருக்கோமே, உடம்பு தாங்குமான்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் உங்களை நீங்களே கேள்விகள் கூட கேட்டுக்கொண்டிருப்பீங்க. பிரபல யோகாதிபதி செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எது நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரியான தைரியம் ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்குங்க. அஷ்டமத்து சனி உங்களை மிரட்டிட்டு தாங்க இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. யாரையுமே முழுக்க நல்லவங்க நினச்சி முழு விவரத்தையும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இன்றைக்கி நமக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க, நம்மக்கிட்ட உருக்கமாக பேசுகிறவங்க நாளைக்கு எதிரணிக்கு தாவறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எல்லார்ட்டையும் பழகிறது ரொம்ப நல்லதுங்க. எல்லார்ட்டையுமே ஒரு சின்ன இடைவெளி விட்டு பழகிறது ரொம்ப நல்லதுங்க. உறவினர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் சின்ன இடைவெளி இப்போதைக்கு
உங்களுக்கு தேவைப்படுதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால என்னதான் மனசுக்குள்ளார கஷ்டம் இருந்தாலும் வெளியில் சிரிச்ச முகத்தோடு நீங்கள் இருப்பீங்க. எல்லார்கிட்டையுமே நீங்கள் நட்பு பாராட்டுவீங்க. உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கார். அதனால் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. இருந்தாலும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால வேலையாட்களை தேர்ந்தெடுக்கும் போது விசாரிச்சுட்டு சேர்த்துக்கிறது நல்லதுங்க. உத்தியோக வகையில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இருந்தாலும் மூத்தவர்கள், அதாவது மூத்த அதிகாரிகள் மத்தியில் சின்ன சலசலப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக தடங்கல்கள் அப்புறம் வெற்றி உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, மாற்றம் உருவாக வேண்டுமென்றால் சில ஏமாற்றங்களையும் தாங்கித்தான் ஆக வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். ஆமாங்க, நீங்கள் எத்தனையோ மாற்றங்களை பார்த்துருக்கீங்க. சின்ன வயசுலேருந்து நீங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. அடிபட்டு அவஸ்தைப்பட்டு உதப்பட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. ஆனாலும் என்றைக்காவது ஒரு நாள் உயர்ந்து நிற்போம், சிகரத்தை பிடித்து விடுவோம், நினைத்ததை நாம் அடைந்துவிட முடியுங்கிற நம்பிக்கை குறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் சோர்த்து வருபவர்களுக்கும் வாழ்க்கையில் அடிபட்டு வருபவர்களுக்கும் ஆலமரமாய் இருந்து அரவணைத்து கொண்டு செல்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ராசிக்குள்ளாரையே சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த தொகையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசில் பட்டதெல்லாம் பளிச்சுன்னு பேசி சிலர்கிட்ட உங்கள் பேர் பொல்லாப்பு ஆகுது. அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்கள். எதை நாம் சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிடுவோம். எல்லாத்தையும் நாம் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க. தைரியஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்காரு. தைரியஸ்தானாதிபதி செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகமாகுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் பேசலாம். அதெல்லாம் சுமூகமாகவும் முடியுங்க. வியாபாரத்திலேயும் இன்னைக்கு உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு லாபம் இருக்குது. 4ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. புது உத்தியோக வாய்ப்புகளும் கதவை தட்டும். ஏன்னா குரு பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரத்துக்கான சூழல்கள் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே நிறைவேறுங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 3:45 மணிக்கு பிறகுதாங்க நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இன்பத்தில் இருக்கும் பொழுது வரும் உறவை விட துன்பத்தில் இருக்கும்போது வரும் உறவுகளே உண்மையான உறவுகளாகும். ஆமாங்க, அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கஷ்டப்படுற நேரத்தில் நமக்கு கை கொடுத்து நமக்கு யார் கை தூக்கி விடுறாங்களோ அவங்கள காலமெல்லாம் நீங்கள் மனசிலேயே நினச்சிட்டு இருப்பீங்க. கடவுள் போல் அவங்கள நினச்சி வணங்குவீங்க. எங்கும் எப்பொழுதும் நன்றி மறவாத நெஞ்சங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குது.
நல்லதுங்க. இன்றைய தினம் தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசியில் சூரியன் இருக்கிறதுனால சில நேரங்களில் கோபப்படுவீங்க. ஆரம்பத்திலேருந்தே நாம் ஏமாளியாக இருந்துட்டோமே, வெகுளியாக இருந்து ஏமாந்துட்டோமே, எல்லாரையும் நல்லவங்கன்னு நினச்சி கடைசியில் நாம் இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலவீனமாக தாங்க இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. நடந்து முடிந்து போன விஷயங்களை நினச்சி சில நேரங்களில் நடுங்கிக்கிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் தூர தூக்கி போடுங்க. நடக்கிற போவது இனிமேல் நல்லதாக இருக்குங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி இதெல்லாம் ஆரம்பிப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இப்போதைக்கு குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்களில் நல்லவங்க யார், அல்லாதவங்க யார், அதெல்லாம் இப்போ அவர் காட்டி கொடுப்பாரு. இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரையும் கண்டுபிடிச்சிடலாம். இனம் கண்டறிந்து யாரை சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம், யாரை ஒதுக்கி தள்ளணுமோ ஒதுக்கி தள்ள பாருங்கள். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. ஏன்னா சந்திரன் தைரியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரத்தில் லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு உயரதிகாரிகள் பாராட்டுவாங்க. ஆனால் உங்களுக்கு நேரெதிர் மூத்த அதிகாரி அப்பப்போ ஏதாவது குறை சொல்லுவார். அதை கண்டுக்காமல் விட்டுறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுமாராக தாங்க இருக்குது. கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரருடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களை எப்போதும் மறக்காமல் இருப்பது அன்பு அல்ல. என்ன நடந்தாலும் வெறுக்காமல் இருப்பது தான் உண்மையான அன்பாகும். ஆமாங்க, அன்பு அப்படின்னா அதில் பல வகைகள் இருக்குதுங்க. சார், நீங்கள் பாசமாக நடந்துக்கிறவங்களோட உங்களை பிரிக்கிறது கூட முயற்சி பண்ணுவாங்க. அதனால் மறக்காமல் இருக்கிறது அன்பு இல்லை. நீங்கள் யார் மேலே அன்பு வச்சுருக்கீங்களோ, யாரோட நீங்கள் ரொம்ப பாசமாக இருக்கீங்களோ, அவங்கள பற்றி யாராவது தாறுமாறாக சொன்னாலும் அல்லது நீங்கள் அன்பு செலுத்தக்கூடியவர்கள் கோபத்தில் ஏதாவது சில வார்த்தைகள் பேசிட்டாலும் அதெல்லாம் மறந்துட்டு எப்பொழுதுமே நெருக்கமாக இருக்கிறது உண்மையாக இருக்கிறதாங்க அருமையான அன்பாகும். அந்த அன்புக்கு பாத்திரமானவர்கள் நீங்கள் தாங்க. நீங்கள் ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சிட்டிங்கன்னா, அன்பு வச்சிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அதை மாற்றிக்கொள்ளாமலே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எடுத்த முடிவில் மாறாமல் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பேச்சில் ஒரு இனிமை இருக்கும். இன்றைக்கி நீங்கள் நகைச்சுவையாலாம் பேசுவீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. என்ன சாருக்குள்ளார இவ்வளோ நகைச்சுவை உணர்வு இருக்கா, இவ்வளோ அழகாக பேசுகிறாங்களே, சிரித்து பேசுகிறாங்களே, சிரிக்க வைக்கிறாங்களே அப்படின்னு எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்னைக்கு ஒரு மன நிம்மதியான செய்தி தேடி வருங்க. மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 9ஆம் இடத்துல உட்கார்ந்து குரு பகவான் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால முகத்தில் சின்னதாக ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும். பேச்சிலையும் எழுத்திலையும் சிந்தனையிலும் ஒரு தெளிவு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் சுமூகமாக முடியும். எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. உங்கள் ராசிநாதன் ராசிக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் அப்படி இப்படின்னு சிலர்லாம் உங்களை குறை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுப்பீங்க. அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3:45 மணியிலிருந்து அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, சோதனைகளை எதிர்த்து துன்பங்களை விரட்டி அடிப்பதில்தான் உண்மையான சாதனைகள் எல்லாம் இருக்கிறது. ஆமாங்க, வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் எதற்காகவும் நீங்கள் அஞ்சவே இல்லை, எதற்காகவும் நீங்கள் சளைக்கவும் இல்லை. எங்கும் எப்பொழுதும் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் விரட்டி அடித்த உண்மையான சாதனையாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. இன்றைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார தான் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. மதியம் 3:45 மணி வரைக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்த்துட்டு பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் மதியம் 3:45 மணிக்கு பிறகு உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்கும். சில விஷயங்கள் கொஞ்சம் தடங்கலாகி அப்புறமா முடியும். அதே மாதிரி சில விஷயத்தில் உங்கள்கிட்ட உதவி கேட்டு வருவார்கள். அதை உபத்திரவமும் கொஞ்சம் கொடுப்பாங்க. புகழ்ந்து பேசுகிறவங்கள நம்பாதீங்க. உங்களை இகழ்ந்து பேசுகிறவங்கள கூட இன்றைக்கி நீங்கள் நம்பிடலாம். ஆனால் உங்களை அப்படி இப்படின்னு ஏற்றி பேசுகிறாங்க இல்லைங்களா, உயர்த்தி பேசுகிறவங்கள்ட்ட இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார கடந்த 2 நாட்களாகவே கொஞ்சம் கரடு முரடாக தான் போயின்னு இருக்குது. முன்னைய 2 நாளை விட இன்னைய நாள் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் சின்ன சின்னதாக அப்படியே கொஞ்சம் தேக்க நிலை மந்த நிலை இருக்கும். இருந்தாலும் மாலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்குங்க. உத்தியோக வகையில் அதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லதுங்க. நீங்கள் அனுபவப்பட்டிருக்கீங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். அவங்க படிச்சுட்டு வந்திருக்காங்க. படித்தவங்க அதிகமாக பேசுவாங்க, அனுபவப்பட்டவங்க அதிகமாக பேசிக்க மாட்டாங்க. இன்றைக்கு கூட நீங்கள் அதிகம் பேசிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. அதே மாதிரி உப்பு காரத்தையும் இன்னைக்கு குறைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த ராசிக்குள்ளார இருக்கிற சந்திரனோட பாதிப்பை உங்களால் தள்ளி வைக்க முடியுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, அடுத்தவர்களின் சிந்தனையால் கூட நாம் முன்னேறலாம். ஆனால் உழைப்பு மிக முக்கியம். உழைப்பு நம்முடையதாகத்தான் எப்போதும் இருக்க வேண்டும். ஆமாங்க, அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் ஆலோசனைலாம் கேட்டுப்பீங்க. ஆனால் அடுத்தவங்கள்ட்டேருந்து நீங்கள் அன்பளிப்பு வாங்க மாட்டீங்க. அடுத்தவங்க உழைப்பில் நீங்கள் வாழ விரும்ப மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம கையால் நாம் பார்த்துக்கணுங்க. கால் வயிறு கஞ்சி குடித்தாலும் கௌரவமாக குடிக்கணுங்க. அடுத்தவங்க உழைப்பில் அடுத்தவங்க கொடுப்பாங்களான்னு எதிர்பார்ப்பில் என்றைக்கும் வாழக்கூடாது என்று எண்ணி தன்மான சிங்கங்களாய் விருந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. இருந்தாலும் செலவை கட்டுப்படுத்த முடியலையேன்னு தனிமையில் உட்கார்ந்து முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. நாம் வாயை கட்டி வயிற்றை கட்டி சிக்கனமாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு செலவு சேமித்ததை அடிச்சிட்டு போயிடுது, இப்படி செலவாயிண்டே இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அதனால் நினச்சதெல்லாமே உங்களுக்கு நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் புதியவர்கள் நண்பர்களாக அறிமுகமாகுவாங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. மறைமுக போட்டிகள் ஒரு பக்கம் இருந்துருக்கும். வாடிக்கையாளர்கள் வராங்க, ஆனால் கல்லாவில் காசு விழ மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. இன்றைக்கி காசு பணமும் சேருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால அவங்கள்ட்ட கொஞ்சம் அளவாக பேசுனீங்கன்னா
நல்லா இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் சின்ன சின்ன சலசலப்புகளையும் தாண்டி இன்றைய தினத்தில் சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. மகனுடைய கல்யாண விஷயமா மணமகள் பார்த்துட்டுருக்கீங்க. இன்றைக்கி நல்லவங்க வர்றதுக்கான ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மறைமுக எதிர்ப்புகளும் போட்டிகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடையும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, கவனிக்கப்பட வேண்டும் என்றால் குப்பையில் கூட விழுந்து புரளலாம். ஆனால் கௌரவிக்கப்பட வேண்டும் என்றால் இடம் பார்த்து தான் நாம் அமர வேண்டும். ஆமாங்க, அதனால தாங்க ஒவ்வொரு அசைவையும் நீங்கள் பார்த்து யோசித்து எல்லாத்தையும் செய்வீங்க. எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா எங்கே வேணாலும் விழுந்து புரளலாம். ஆனால் அடுத்தவங்க முன்னால் கௌரவமாக இருக்கணும், நாம் கௌரவிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு செயலையும் பார்த்து யோசித்து செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்ல பேர் கௌரவம் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை ஜாதகம் பொருந்துகிற ஜாதகம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. சுக்கிரன் மறைஞ்சிருந்தாலும் சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பெரிய பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. ஆனாலும் ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால உடம்பெல்லாம் வலிக்குது, பாடாப்படுத்துது. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் நல்ல ஒரு மருந்து அதெல்லாம் சிகிச்சைலாம் அமைய மாட்டேங்குது. ஏதோ 2 நாள் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, அப்புறம் 3ஆம் நாள் மறுபடியும் வலிக்க ஆரம்பிக்குதுன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால நாம் ஏதாவது இயல்பாக யதார்த்தமாக பேச போனால் அதை மற்றவங்க வேறு விதமாக புரிஞ்சுக்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லா இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் அதெல்லாம் விலகும். சிலருக்கு புது வாய்ப்புகளும் தேடி வருங்க. இப்போதைக்கு அவசர கதியில் குரு பகவான் 6வது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு அறிமுகமாகிறவங்கள மட்டும் நம்பாதீங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியம் 3:45 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்தே நல்லா இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:45 மணிக்கு பிறகு சுப செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பாசம் எனும் வேரை பற்றி கொண்டு இருக்கும் வரைக்கும் தான் குடும்பம் என்னும் மரம் தழைத்து ஓங்கி நிற்கும். ஆமாங்க, குடும்பங்கிறது என்னங்க, பாசத்தால் ஆனதுங்க. அந்த பாசம் இருக்கிற வரைக்கும் தாங்க குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். பாசம் இல்லாமல் போயிட்டால் குடும்பம் வேறு மாதிரி போயிடுங்க. அதனால தாங்க பணத்தை விட பாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாசக்கயிற்றால் குடும்பத்தில் உள்ளவர்களை எல்லாம் பற்றி கொண்டு ஒற்றுமையாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல உங்களுடைய யோகாதிபதி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால முடியாததை கூட இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. சவால்களில் கூட இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லாம் சரிதாங்க. 7.5 சனி போட்டு பாடாப்படுத்துகிறாரு. ஜென்ம சனி வேறு. கால் வலிக்குது, கழுத்து வலிக்குது, எங்கே பார்த்தாலும் வலியாக இருக்குது, சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஏதாவது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது பிரச்சனைன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டேயும் இருக்கீங்க.
நேரம் கிடைக்கும் பொழுது திருநள்ளாறு சென்று ஸ்ரீ சனீஸ்வர பகவானை ஒரு முறை நீங்கள் வணங்கிட்டு வரலாங்க. சனிக்கிழமைகளில் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் சனீஸ்வரருக்கு ஏற்றலாங்க. அது மாதிரி வணங்குவதும் ஒரு வகையில் நல்லது தாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் உங்களை தேடி வரும். பெரிய பொறுப்பு பதவியில் இருக்கிறவருடைய அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. குரு பகவான் உங்கள் ராசிநாதன் வலுவாக உட்கார்ந்துருக்காரு, உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் திடீர் செல்வாக்கு உங்களுக்கு உண்டு, திடீர் பணவரவும் உண்டுங்க. வியாபாரத்தில் கூட கடையை மாற்றலாம்னு நினச்சிட்டுருக்கீங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையில் கூட உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்தே ரொம்ப நல்லா இருக்குது. முக்கியமான வேலை எதுவாக இருந்தாலும் மதியம் 3:45 மணிக்குள்ளார முடிக்க பாருங்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் சின்னதாக அலைச்சல் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் மதியம் 3:45 மணிக்கு பிறகு எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை அள்ளித்தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.